ஹாய், நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 19 பேபி ஷவர் எலிமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வரைகிறது ஃபீடிங் பாட்டில் தான் ட்ரா பண்ணுறேன். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்துட்டு அதுக்கு மேலே சின்னதாக நிப்பிள் இருக்க மாதிரி நம்ம கர்வாக ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஷேடிங் கொடுத்துக்குறோம். நம்ம எந்த ஒர்க் பண்ணாலுமே அது கண்டிப்பாக ஷேடிங் கொடுக்கணும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா வெறும் நிப்பிள் மட்டும் நான் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி கர்வாக கொடுத்துட்டு அது சென்டரில் வந்து ஒரு திக் லைன் மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். இப்போ அடுத்தது பேபி ஃபுட் பாதம் இருக்கு இல்லையா, அதுதான் வரைய போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ மாதிரி லைட்டாக கர்வாக போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஃபிங்கர்ஸ் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த பேபி ஃபீட் ரெடி ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர் நேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாய் கேர்ள் அந்த மாதிரி எழுதுவாங்க இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு கெஸ் பண்ணுற சிம்பிள் மாதிரி போட்டுட்டு அது சென்டரில் பாய், இன்னொன்றில் வந்து நான் கேர்ள் அப்படின்னு சொல்லி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது இதே அந்த பாய் கேர்ள் நேமில் ஒரு ஹேங்கிங் டைப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ரோப் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அது கீழே இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரி போட்டுட்டு சென்டரில் வந்து ஷேடிங் கொடுத்துக்கோங்க. நம்ம பட்ஸில் கூட ஷேடிங் கொடுத்துக்கலாம். அதுக்கு சென்டரில் இப்போ நான் மறுபடியும் பாய் கேர்ள் அப்படின்னு தான் இது எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு கார் ட்ரா பண்ணலாம். இதுக்கு வீல் மாதிரி 2 சைடு சர்க்கிள் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கர்வாக நம்ம கார் தான் வரைகிறோம். அந்த வீல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீல் மாதிரியே லைன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ரவுண்ட் கொடுத்து அதில் ஃபில்லிங்ஸ் கூட பண்ணலாம். இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு ரவுண்ட் கொடுத்து அதில் ஃபில்லிங்ஸ் தான் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பால் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி 2 லைன்ஸ் நம்ம கொடுத்துட்டு ஒரு சைடு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு சைடு மட்டும் லைட்டான ஷேடிங் கொடுத்துக்குறோம். இப்போ இந்த மாதிரி பால் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட் ட்ரா பண்ணலாம். பேட்டுக்கு வந்து நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் லாங்காக லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். அது கீழே கர்வாக சின்னதாக கொடுத்துட்டு மேலே வந்து அந்த பேட்டில் வந்து அந்த புடி மாதிரி இருக்கும் இல்லையா, அது ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் வந்து நான் லைட்டான ஷேடிங் கொடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம எந்த ஒரு சின்ன ஒர்க் பண்ணாலுமே கண்டிப்பாக அதில் ஷேடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒரு பாயோட ட்ரெஸ்ஸும் கேர்ளோட ட்ரெஸ்ஸும் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாய் ட்ரெஸ்ஸு ஒரு ஜம்ப் ஷூட் மாதிரி தான் நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ நம்ம போட்டிருக்க மாதிரி 2 சைடும் அது காலுக்கு வந்து ஒரு வி ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த நெக்கிட்டெல்லாம் நான் சின்னதாக ஒரு ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். இது ரொம்ப ஈஸி தான் இந்த பேட்டர்ன். நம்ம லைட்டாக அந்த சென்டரில் வந்துட்டு டிசைன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு வி ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ சைடு எல்லாமே நான் லைட்டான ஷேடிங் கொடுத்து தான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது ஒரு கேர்ள் பேபியோட ஃப்ராக் மாதிரி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த காலருக்கு 2 டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து சின்னதாக ஹேண்டு கீழே வந்து ஃப்ராக் தான் ட்ரா பண்ணுறேன். ஃப்ராகுக்கு வந்து ஹாஃப் வந்து நான் டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன். மேலே வந்து ப்ளைனாக இருக்க மாதிரி தான் போடுறேன். கீழே வந்து நம்ம லைட்டான ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி கூட அந்த ஃப்ராகில் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 லேயர் கொடுத்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். மேலே வந்து சிம்பிளாக ஒரு டாட் மாதிரி வச்சு அந்த காலர் அந்த சைடு எல்லாமே வந்து லைட்டான ஷேடிங் கொடுத்து இந்த ஒர்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு மூன் மாதிரி தான் ட்ரா பண்ணுறோம். மூன் வரைஞ்சிட்டு அதை சுற்றி வந்து குட்டி குட்டியாக டாட் மாதிரி வச்சுட்டு அங்கங்கே சின்ன சின்னதாக ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி தான் நம்ம போடுறோம். அந்த மூனுக்கு சென்டர்லேயும் நான் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக நம்ம வந்து ஒரு டக்கு தான் ட்ரா பண்ண போகிறோம். டக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி பீகாக் ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் குட்டியாக போட்டு அந்த டக்கோட வாய் மட்டும் பெருசாக இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ரோப்பில் வந்து பேபி பாயோட ட்ரெஸ்ஸும் ஒரு டெடி பியரும் இருக்க மாதிரி தான் நம்ம வரைய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாயோட ஷர்ட் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது அதுலேயே வந்து டெடி பியர் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு மேலே நோஸ், ஐஸ் இதெல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்து அதோட பாடி தான் நம்ம வரைய போகிறோம். இதுவுமே அந்த டெடிபியர் வந்து அந்த ரோப்பை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் நான் வரைஞ்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டெடிபியருக்கு பக்கத்துலேயே ஒரு கேர்ள் பேபியோட ட்ரெஸ்ஸும் இருக்கிற மாதிரி தான் நான் ட்ரா பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் டிசைன் ஒரு பேபி பம்போட ஒரு கேர்ள் இருக்க மாதிரி தான் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நோஸ், இந்த மாதிரி மவுத் இதெல்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். இது நமக்கு ஃபஸ்ட்டு வரலைனாலும் ஒரு 3-4 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். லைட்டாக கர்வ் பண்ணி போடுங்க, ரொம்ப பெண்டாக போட வேணாம், அப்புறம் ஷேப் மாறிடும். இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு நான் வந்து கை தான் வரைகிறேன். இந்த பேபி பம்பில் வந்து கை வச்சுருக்க மாதிரி தான் நான் வரைய போகிறேன். அந்த பம்ப் வந்து நல்லா கொஞ்சம் போல்டாக போட்டுக்கோங்க, பெருசாக பார்க்க தெரிகிற மாதிரி. அப்புறம் இதுக்கு நம்ம ஹேர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு கேர்லி ஹேர் மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன். கீழே நல்லா இந்த மாதிரி வளைச்சி போட்டுட்டு சென்டர்லலாம் நம்ம ஷேடிங் கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஐஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். சின்னதாக ஒரு ஐப்ரோ கொடுத்துட்டு அது கீழே ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வச்சுருங்க. இப்போ சென்டரில் வந்து குட்டி குட்டியாக நான் டாட் வச்சு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பாத் டப்பில் பேபி இருக்க மாதிரி தான் வரைய போகிறோம். இதை பாருங்கள், இப்போ நான் வரைஞ்சிருக்க மாதிரி 2 சர்க்கிள் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு பூ தொட்டி எப்படி வரைவோமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் போட்டுக்கலாம். இதில் ஹாஃப் வந்து வாட்டர் இருக்க மாதிரி, மீதி வந்து காலியாக இருக்க மாதிரி தான் நான் வரைகிறேன். இப்போ பேபியோட ஃபேஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த டப்பில் இருக்க வாட்டரில் சின்ன சின்னதாக டாய்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் வரைகிறேன். குட்டியாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி மூன், ஸ்டார்ஸு, டக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுமே அந்த சைடில் இருக்கிறத வந்து நல்லா போல்டாக மாற்றிக்கங்க, அப்போ தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வரைகிறப்ப தின்னாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா போல்டாக மாற்றி இந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் செய்கிற ஒர்க் எல்லாத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுவேன். தேங்க்யூ.